நம்ம சினிமா போகன் ரைவல்ரி சீரீஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரைவல்ரிஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கோம். பட் சமீபமாக அதில் எந்த ஒரு வீடியோவும் பண்ணல. கடைசியாக சிரஞ்சீவி வெர்சஸ் பாலையாவோட நிற்குது. சரி, அந்த ரைவல்ரி சீரீஸில் புது ரைவல்ரி பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக மோகன்லால் வெர்சஸ் மம்முட்டி, அவங்களோட திரைப்பயணம், அவங்களுக்குள்ளே இருக்க ரைவல்ரி அப்படிங்கிறத நான் தேடி படிக்கும்போது தான் கேரளா சினிமாவை பொறுத்தவரை மோகன்லால் மம்முட்டி அப்படிங்கிற அந்த ரைவல்ரி வெறும் முகம்தான். அந்த முகத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கிரியேட்டிவான கேங் வார் அப்படிங்கிறதே இருக்கு. அந்த கேங்குடைய பெயர் த்ரிவாண்ட்ரம் கேங் வெர்சஸ் கொச்சி கேங். இந்த த்ரிவாண்ட்ரம் கேங் கொச்சி கேங்னா யாரு, இவங்க எப்படி மலையாள சினிமாக்குள்ளே வந்தாங்க, இவங்க என்ன மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் மலையாள சினிமாவுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மோகன்லால் எப்படி த்ரிவாண்ட்ரம் கேங்குக்கு ஒரு முகமாக இருந்தார், மம்முட்டி எப்படி கொச்சி கேங்குக்கு ஒரு முகமாக மாறினார், அதையும் தேடி இந்த ரைவல்ரிக்குள்ளே நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ரெண்டு எதிரிகள் இல்லாமல் மூணாவதாக ஒரு எதிரி 2000க்கு அப்புறம் ரீஎன்ட்ரி அப்படிங்கிறத கொடுத்தான். அந்த எதிரியால் மலையாள சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் அப்படிங்கிறது உருவாக்குச்சு. இந்த ரெண்டு கேங்கும் அந்த அவப்பெயர்ல இருந்து மலையாள சினிமாவை எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட சேர்த்து மலையாளம் சினிமாவில் த பிக்கெஸ்ட் ரைவல்ரி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைவல்ரி வீடியோவாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தெய்வா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேங் ரைவல்ரியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மலையாள சினிமாவை நம்ம கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த த்ரிவாண்ட்ரம் கேங் ஆகட்டும், கொச்சி கேங் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஒரு கமர்ஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் சார்ந்து எடுக்கப்படுற சினிமாவோட கேங் தானே தவிர ஆர்ட் ஃபிலிம்ஸ் கிடையாது. இந்த ஆர்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு கேங்குள்ளே என்றைக்குமே வரமாட்டாங்க. இவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கேம்குள்ளவே இருக்க மாட்டாங்க. இவங்க முழுக்க முழுக்க அந்த கலைநயம் படைத்த திரைப்படங்கள் இருக்குல்ல, குறிப்பாக அவார்ட் ஃபிலிம்ஸ், ஆர்ட் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, இந்த திரைப்படங்கள் நோக்கியே அவங்களோட கிரியேட்டிவ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி மோகன்லால் ஆகட்டும், மம்முட்டி ஆகட்டும், இவங்க எந்த கேங்கில் இருந்தாலும் ஆர்ட் ஃபிலிம்னு வந்துட்டா ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அந்த திரைப்படம் பிடிச்சிருந்தா அதில் நடிப்பாங்க. ஸோ இவங்களை இந்த கேம்குள்ளே கொண்டு வர வேண்டாம். வெறும் த்ரிவாண்ட்ரம் கேங் அண்ட் கொச்சி கேங் இவங்களோட இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சார்ந்து இருக்க கேம் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி திரும்ப திரும்ப த்ரிவாண்ட்ரம் கேங், கொச்சி கேங் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக டி கேங் அண்ட் கே கேங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆரம்பத்தில் மலையாள சினிமா முழுக்க முழுக்க சென்னை அதோட செட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத தான் நம்பி இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை, நம்மளாலே தனியாக செட் போட்டு ஒரு பெரிய ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ண பின்னாடி த்ரிவாண்ட்ரம் மலையாளம் சினிமா அவங்களோட ஹோஸ்ட்டாக டிசைன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நிறையா செட் போட்டு, ஸ்டுடியோஸ் போட்டு, நிறையா புது புது நடிகர்கள், இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த த்ரிவாண்ட்ரம் அப்படிங்கிற அந்த ஹோஸ்ட் மேலே ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் த காஃபி ஷாப் கேங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்னன்னா, அங்கே த்ரிவாண்ட்ரமில் த இந்தியன் காஃபி ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் காஃபி ஹவுஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த காஃபி ஹவுஸில் ஒரு சீரியஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து மலையாள சினிமாவை எப்படி கமர்ஷியலாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி நிறைய திரைப்பட ஐடியாஸ் உருவாக்குறாங்க. அந்த கேங்கில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பிரியதர்ஷன், ப்ரொடியூசர் சுரேஷ்குமார். ஸோ இவர் தான் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட அப்பா. உங்க ஒப்பன் அவ்வளோ பெரிய ஆதார்வேடியா. அதே மாதிரி இந்த கேங்ல இருக்க ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மணியன் பிள்ளை ராஜு, ஜெகதீஷ் ஸ்ரீகுமார், அதே மாதிரி சிங்கர் எம்ஜி ஸ்ரீகுமார். ஸோ இவங்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் சினிமாவை எப்படி மலையாளம்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் இன்னொருத்தர் இருந்தார், அவர் தான் மோகன்லால். ஸோ இவங்க கேங்கில் தான் மோகன்லால் அப்படிங்கிறவர் இருக்கார். ஸோ மோகன்லால் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கார். அதே மாதிரி நல்ல வில்லன் நடிகராக எஸ்டாப்ளிஷ் ஆகுறாரு. அவர் நடிக்கிற திரைப்படங்கள் எல்லாம் பிரியதர்ஷன் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுரேஷ்குமார் அவர்களும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க டெபியூட்டான முதல் திரைப்படம் திறனோட்டம்.
இந்த திரைப்படம் ஒரு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது வந்து பெறுது. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து நிறைய திரைப்படங்கள் அப்படிங்கிறத வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் சுரேஷ்குமார் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத நேரத்தில் பிரியதர்ஷன் அவர்களும் மோகன்லால் அவர்களும் லாங் டைமாக நிறையா திரைப்படங்கள் அப்படிங்கிறது வந்து எடுக்கிறாங்க. அவங்களோட கரியரில் நிறையா லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். உதாரணத்துக்கு பூச்சக்கொரு மூக்குத்தி இந்த திரைப்படம் தான் இவங்களோட காம்பினேஷனில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் தலவட்டம் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் அவங்களோட காம்பினேஷன் அப்படிங்கிறதுல வந்து ஒர்க் ஆகுது. அது ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் அப்படிங்கிறத வந்து உருவாக்குது. அதே மாதிரி இந்த ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் வின் ஆகுறதுனால மலையாளம் சினிமாவுக்கு டீ கேங் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மொனோபொலி அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லலாம். ஸோ இந்த டீ கேங்கில் தொடர்ந்து நிறைய நடிகர்கள், நிறைய இயக்குனர்கள், நிறைய ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து வராங்க. பட் கீ பிளேயர்ஸாக மோகன்லால் எப்போவுமே வந்து இருக்கார். ஸோ இவங்களோட திரைப்படம் ஒரு டீ கேங்கோட ஸ்டைல் ஆஃப் திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உயர் சாதி மக்கள் இருக்காங்கல்ல அவங்களோட வாழ்க்கை முறைகளை தழுவி நிறைய திரைப்படங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி ஃபியூவட், ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் சண்டை இருக்கும். அதில் ஹீரோ வந்து இருப்பார். அந்த குடும்ப சண்டையை எப்படி தீர்த்து வைக்கிறாரு, இந்த மாதிரி ட்ராமா ஃபிலிம்ஸ், ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் சுற்றி அந்த ட்ரிவாண்ட்ரம் அதோட ஜியாகிரஃபி இதை மட்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா டீ கேங்கோட திரைப்படம் எப்போவுமே பச்சை பசேல்னு இருக்கும். அந்த திரைப்படம் பார்த்தாலே அந்த கேரளா நேட்டிவிட்டி ஃபீல் இருக்குல்ல, அந்த நேட்டிவிட்டி ஃபீலை கண் முன்னாடி அவ்வளோ அழகாக கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அது எந்த ஜானர் ஆஃப் திரைப்படமாக இருந்தாலும் அந்த அழகை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இதுதான் டீ கேங்கோட ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வந்து பார்க்குறேன். அந்த டைம் டீ கேங் திரைப்படம் தான் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற அந்த ஃபேஸ்க்குள்ளேயே வந்து இருக்கு. மொத்த இண்டஸ்ட்ரியும் டீ கேங் கைக்குள்ளே வந்து இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்தில் மம்முட்டிங்கிற ஒருத்தர் வந்து வராரு. அவரும் அந்த ஸ்ட்ரகிளிங் ஆர்டிஸ்டாக வந்து இருந்தவர். அதுக்கப்புறம் நல்ல நல்ல திரைப்படங்கள் நடித்து ஒரு நல்ல ஈக்குவலான ஸ்டார் பேஸ் அப்படிங்கிறது வந்து வருது. மம்முட்டி அவர்கள் தனியாக ஒரு கேங் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து ஆரம்பிக்கலை. ஏன்னா அவர் கையில் அந்த சினிமா அப்படிங்கிறது வந்து இல்லை. ஏன்னா மொத்த மொனாப்பொலியும் டீ கேங் அப்படிங்கிறவங்க கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ மம்முட்டி அவர்கள் தொடர்ந்து அந்த டீ கேங்கோட குட் புக்ஸில் வந்து இருக்காரு. டீ கேங்கில் இருக்க ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இதுக்கு மம்முட்டி நல்லா இருப்பார் அப்படின்னு மம்முட்டியை அவங்க சூஸ் பண்ணி அவர் ஏர்ன் பண்ண அந்த ரெஸ்பெக்ட் அது. ஸோ மம்முட்டி அவர்களை அவங்களோட திரைப்படங்களை சூஸ் பண்ணி தொடர்ந்து நடிக்க வச்சு மம்முட்டியும் ஒரு நல்ல ஸ்டாராக வந்து உருவாக்கிட்டே வராங்க டீ கேங். ஒன்ஸ் மம்முட்டி அவர்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டம் வந்த பின்னாடி குறிப்பாக அவரை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணலாம், அவர் யார் சொல்கிறாங்களோ அவர் தான் டேரக்டர் அப்படின்ற ஒரு நேம் வந்த பின்னாடி மம்முட்டி என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து கொச்சின்லேருந்து நிறைய புது புது ரைட்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படி மம்முட்டி அவர்கள் டெபியூட் பண்ணவர் தான் வந்து கொச்சின் ஹனிஃபா. அதாவது நிறைய சங்கர் திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு யூனிக்கான வாய்ஸில் பேசுவார்ல, அவர் ஆக்டர் மட்டும் கிடையாது, ஒரு சூப்பரான டேரக்டர். ஸோ கொச்சின் ஹனிஃபா வந்து ஒரு சாதாரண டேரக்டர் கிடையாது. மம்முட்டி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்த ஒரு டேரக்டர். அந்த காலகட்டத்தில் மம்முட்டி நடிக்கிற திரைப்படங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்காது. மம்முட்டி அவர்களை ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக கூட்டிகிட்டு போன திரைப்படம் தான் வத்சல்யம். அந்த திரைப்படத்தை எடுத்தவர் தான் வந்து கொச்சின் ஹனிஃபா. அதே மாதிரி சித்திக் லால் அப்படிங்கிற ஒரு காம்போ வந்து இருந்தாங்க. ஸோ சித்திக் ஒரு டைரக்டர், நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியும். அதே மாதிரி லால் இப்போ பைசனில் கூட ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருந்தாங்களே, இவங்க 2 பேரும் ஒரு டுவோ ஆரம்பத்தில் வந்து ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டராக வந்து இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இவங்க வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஸோ மம்முட்டி அவர்கள் எப்போல்லாம் ஒரு கம்பேக் கொடுக்கணும், ஒரு ஃப்ளாப் ஆகிடுச்சு, ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா உடனடியாக சித்திக்கை வந்து ரீச் பண்ணுவார். சித்திக் ஏதோ ஒரு கேரக்டர் ஒரு கதை சொன்னார்னா பிடிச்சி போய் அந்த திரைப்படம் நடிப்பார், ஒரு கம்பேக் அப்படிங்கிறத வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி மம்முட்டி டெபியூட் பண்ண இன்னொரு கொச்சி டைரக்டர் யார் அப்படின்னா லால் ஜோஸ். ஸோ இவரும் ஃபோர்ஸ் பண்ணி மம்முட்டி அவர்கள் வந்து டெபியூட் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது உனக்கு நான் டேட் தரேன், உனக்கு தெரிஞ்ச கதையை வந்து எழுது, அதை என்னை வச்சு டைரக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி மம்முட்டி அவர்கள் ஒரு கேங் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் தொடர்ந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் கொச்சின்லேருந்து நிறைய டேரக்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தார் மலையாளம் சினிமாவுக்கு. இப்படி இருந்த ஒரு காலகட்டம் ஸ்டில் டீ கேங் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்க மலையாள சினிமாவில். இப்படி மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸில் இருந்த டீ கேங்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்தாங்க. எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரிஞ்சு தானே ஆகணும். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க எடுக்கப்பட்ட திரைப்படங்கள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டீ கேங்கு பிளாக் பஸ்டர்ஸாக கொடுத்துட்டு இருக்கங்காட்டியும் அதே ஃபார்முலா வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து ஒரே ஃபார்மேட் ஆஃப் கமர்ஷியல் மூவிஸ், ஒரே ஃபார்மேட் ஆஃப் காமெடி மூவிஸ், ஒரே ஃபார்மேட் ஆஃப் சென்டிமெண்ட் ஹாரர் மூவிஸ், இந்த மாதிரி தொடர்ந்து ஒரே ஜானரை
வெவ்வேறு விதமாக ஒரே ஃபார்மெட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது மக்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து சலிப்பு வந்து ஏற்படுது, நடா ஒரே மாதிரி படம் எடுக்கிறாங்கன்ட்டு. இதனால் அந்த டைம் தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வந்து வரது வந்து கம்மியாகிருச்சு. அதையும் தாண்டி மோகன்லால் படம் வந்தாலும் சரி, மம்முட்டி படம் வந்தாலும் சரி, பார்க்குறதுக்கு வந்து ஆளே இல்லை தேட்டரில். அதாவது கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி லட்சக்கணக்கில் தான் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ப்ரொடியூசர்ஸ். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் மூணாவதாக ஒரு எதிரி ரீஎன்ட்ரி கொடுக்குறான். அவன் தான் சாஃப்ட் பான் அப்படின்னு சொல்லப்படுற அடல்ட் ஃபிலிம்ஸ். இந்த அடல்ட் ஃபிலிம்ஸ் ஆர் ஏ ஃபிலிம்ஸ் ஏன் ரீஎன்ட்ரி கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவங்க 1975லேருந்தே ஒரு சைடில் வந்து ஓட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த அடல்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்க. பட் அவங்களுக்கு பெரிய அளவு மார்க்கெட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த டீ கேங் அவங்களோட கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் நல்ல நல்ல திரைப்படங்கள் இறக்கி அடித்ததுனால தேட்டர் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க ஒன்ஸ் இந்த இடம் காலி ஆகிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி ரீஎன்ட்ரி கொடுத்து நிறைய அடல்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறத வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 2000 வருஷத்தில் கிண்ணற தும்பிகள் அப்படின்ற ஒரு திரைப்படம், இது வந்து ஒரு பி கிரேட் மூவி. இந்த திரைப்படம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ 12 லட்சமோ 14 லட்சமோ, பட் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கோடி வரைக்கும் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் மூவிஸான மோகன்லால் அண்ட் மம்முட்டியை விட பல மடங்கு லாபம் சம்பாதிச்ச ஒரு திரைப்படம். இப்படி ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு பார்த்தவங்க இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டார் ஃபிலிம்ஸு, கமர்ஷியல் ஃபிலிம்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க இந்த பி கிரேட் மூவிஸில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து போட ஆரம்பித்தாங்க. ஏன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பட் லாபம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லாபம். கேரளா இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸை தாண்டி வெளி மாநிலத்தில் இருக்க ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இங்கே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ பெரிய லாபம் கிடைக்குதா அப்படின்னு தேடி வந்து கேரளாவில் இந்த பி கிரேட் மூவிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் ப்ரொடியூசர், அவரோட டேகே என்னென்னா குடும்ப திரைப்படங்கள் தான் நிறைய வந்து எடுப்பார். அவரோட படத்தில் கிளாமர் பார்க்குறதே ரொம்ப ரொம்ப அதிசயம். அப்பேற்பட்ட ஒரு ப்ரொடியூசர் அவரோட கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, இந்த பி கிரேட் மூவிஸ் விச் இஸ் கேரளாவில் எடுக்கப்பட்ட அந்த பி கிரேட் மூவிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அவரோட பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் அந்த திரைப்படத்தின் மூலமாக வந்து கிடைச்சது. மரியாதை நிமித்தமாக அவரோட பேரை வந்து நான் தவிர்த்துக்கிறேன். உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. இந்த மாதிரி நிறைய வெளி இன்வெஸ்டர்ஸும் அந்த திரைப்படங்கள் மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பரவாயில்லையே, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் ஒரு பெரிய லாபம் கிடைக்குது இந்த பி கிரேட் மூவிஸில் அப்படின்னா அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நிறைய நடிகைகள் அவங்களோட கரியரை மொத்தமாக அழிச்சுக்கிட்டதே இந்த பி கிரேட் மூவிஸால் தான். நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சி இப்படி முழுக்க முழுக்க எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்பட்டது தான் இந்த பி கிரேட் மூவிஸ். இந்த நேரத்தில் டீ கேங் என்ன பண்ணாங்கன்னா, எப்படியாவது இந்த பி கிரேட் மூவிஸ் இந்த மார்க்கெட்டை உடைக்கணும், இதை உடைச்சு நம்ம திரும்ப கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஆர்ட் ஃபிலிம்ஸ்க்கு பேர் போன மலையாள சினிமா, நல்ல நல்ல கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கு பேர் போன மலையாள சினிமா இந்த மூணாவது எதிரியால் ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை வந்து சந்தித்தது. மலையாளம் சினிமானாலே இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எப்படியாச்சும் அழிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த மலையாள சினிமாவை மீட் எடுக்கணும் அப்படின்னு டீ கேங் முடிவு பண்ணி ஒரு மிகப்பெரிய டீம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணி ஒரு சூப்பரான ரைட்டர், டைரக்டர் அப்படிங்கிறவங்க வந்து கொலாபரேட் பண்ணி நரசிம்மம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் 2000 வந்து ரிலீஸ் ஆகுது. அது வரைக்கும் வெறும் ஃப்ளாப்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்த கமர்ஷியல் திரைப்படம் முதல் முறையாக ஒரு ரிஃப்ரெஷிங்கான கமர்ஷியல் ஃபிலிம் பார்த்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் நிறையா தொடர்ந்து நல்ல நல்ல கமர்ஷியல் திரைப்படங்கள் அப்படிங்கிறத மலையாளமில் திரும்ப வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி நல்ல நல்ல கமர்ஷியல் திரைப்படங்கள் டீ கேங் கொடுக்க ஆரம்பித்த பின்னாடி இந்த மூணாவது எதிரி அப்படிங்கிறவன் அழிஞ்சே போனான். மூணாவது எதிரி பற்றி சொல்லிட்டேன், ரெண்டாவது எதிரி பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னா கே கேங்குக்கு திரும்ப வருவோம். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா, மம்முட்டி அவர்கள் டீ கேங் அவங்களோட குட் புக்ஸில் இருந்து நல்ல நல்ல திரைப்படங்கள் நடித்து ஒரு நல்ல ஸ்டார்டம் அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லையா. இந்த நேரத்தில் மம்முட்டி அவர்கள் ஒரு சூப்பரான டெசிஷன் அப்படிங்கிறது வந்து எடுக்கிறாரு. என்னென்னா, இந்த டீ கேங் அவங்களோட கமர்ஷியல் ஃபார்மேட் அப்படிங்கிறது ஓகே இப்போ ஓரளவுக்கு ரிவைவ் ஆகிருச்சு, பட் ஃப்யூச்சரில் இதுவும் திரும்ப சேச்சுரேட் ஆகலாம். அதனால வேற ஒரு ஃபார்மேட் ஆஃப் சினிமா நம்ம மலையாளத்துக்கு தேவை, அதுக்கு நம்ம இங்கேருந்தால் வேலைக்கு ஆகுது அப்படின்றத முடிவு பண்ணி அவரோட கம்ப்ளீட் பேஸையே கொச்சினுக்கு வந்து மாற்றுறாரு. மாற்றினது மட்டும் இல்லாமல் அவர் படித்த த மகாராஜா காலேஜ் அப்படிங்கிற அந்த ஃபேமஸ் காலேஜ், அங்கே இருக்க அலுமினிஸ், அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து
வேற ஒரு ஃபார்மேட்டில் கமர்ஷியல் திரைப்படங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணி அப்படி நிறைய திரைப்படங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து உருவாக்குச்சு. ஸோ மம்முட்டி அவர்கள் எடுத்த டெசிஷன் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு தவறான டெசிஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் நான் சொல்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2005க்கு அப்புறம். பட் இப்போ யோசிச்சு பார்த்தா அவர் எடுத்த டெசிஷன் ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஏன்னா திரும்ப டீ கேங் அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, திரும்ப சேச்சுரேட் ஆகியிருக்கும், திரும்ப அந்த மூணாவது எதிரி அப்படிங்கிறவன் வந்து ஏஞ்சி வந்துருவான். இதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொச்சின் கேங் அப்படிங்கிறது வந்து ஃபார்மேட் செய்யப்பட்டது. ஸோ இந்த கொச்சின் கேங்கில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மம்முட்டி அவர்களுக்கு ஃப்ளாப் ஆனாலும் தொடர்ந்து புது புது இயக்குநர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே வந்து இருந்தார். ஸோ மம்முட்டி அவர்கள் ஆரம்பத்தில் ஓகே இந்த மாதிரி அட்டம்ஸ் வைக்கும்போது கண்டிப்பாக சிலது ஏற்றுப்பாங்க, சிலது ஏற்றுக்க மாட்டாங்க. பட் தொடர்ந்து அந்த அட்டம்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பெரிய அளவு நம்ம முன்வைக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணி நிறைய புதுமுக இயக்குநர்கள் கொச்சின் பேஸ்ட் இயக்குநர்களுக்கு வந்து வாய்ப்பு தர ஆரம்பித்தார். அப்படிதான் அன்வர் ரஷீத் அப்படிங்கிற ஒரு டெபியூட் டைரக்டரை வச்சு ராஜமாணிக்கம் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து எடுத்தாங்க. அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் அமல் நீரத் அப்படிங்கிற இன்னொரு புதுமுக இயக்குனர் அவரை வச்சு பிக் பி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து எடுக்கிறாரு. பிக் பி திரைப்படம் இனிஷியல் ரிலீஸில் அது வந்து ஃப்ளாப். பட் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கல்ட் ஃபிலிமாக வந்து கொண்டாடப்படுது. அதாவது மலையாள சினிமாவில் விஷுவல் கிராமர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த திரைப்படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறையா ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்துக்கு வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஷிக் அபு அப்படிங்கிற இன்னொரு புதுமுக இயக்குனர் வச்சு டாடி கூல், மார்டின் அப்படின்ற இன்னொரு புதுமுக இயக்குனர் வச்சு பெஸ்ட் ஆக்டர், இப்படி புது புது இயக்குனர்கள், புது புது டெக்னீஷியன்ஸ், கொச்சின் பேஸ்ட் டெக்னீஷியன்ஸ், ட்ரிவாண்ட்ரம் அல்லாத மற்ற ஏரியாவில் இருக்க டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தது தான் இந்த கொச்சின் கேங். ஸோ இப்படி தான் மம்முட்டி அவர்கள் இந்த கொச்சின் கேங்குக்கு ஒரு முகமாக வந்து மாறுறாரு. ஸோ இந்த கொச்சின் கேங் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கமர்ஷியல் ஃபார்மேட்டில் இருந்து வேற ஒரு ஃபார்மேட்டில் வந்து போக ஆரம்பித்தாங்க. கொச்சி கேங்கோட திரைப்படங்கள் அவங்களோட கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாடாக வந்து இருப்பார். அவர் 100% பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கவே மாட்டார். இந்த மாதிரி கதைகளை ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்தாங்க, எளிய மக்களை கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து கொச்சி கேங். இன்னைக்கு பார்க்குற மாடர்ன் கேரளா ஃபிலிம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த கொச்சின் கேங் எடுத்த திரைப்படங்கள் தான் அப்படின்ற மாதிரியே வந்து நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் மலையாளமோட ரெவல்யூஷனரி சினிமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதாவது டிராஃபிக் அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் தான் மலையாள சினிமாவை ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இந்தியா முழுக்க கொண்டு போனது. அதே மாதிரி பிரேமம் திரைப்படம் வந்து சொல்லலாம். இது எல்லாமே இந்த கொச்சி பேஸ்ட் டைரக்டர்ஸ் தான் வந்து உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட கொச்சி கேங் தான் கேரளா சினிமாவை பேன் இண்டியன் லெவலுக்கு கொண்டு போனாங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம ஆணித்தனமாக வந்து சொல்லலாம். இவ்வளோ அழகாக ஹெல்த்தியாக வெவ்வேறு ஐடியாஸ் கொண்ட திரைப்படங்களாக எடுக்கப்பட்ட இந்த கேங் ரைவல்ரி அப்படிங்கிறது எப்போ டர்ட்டி கேமாக ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் சோஷியல் மீடியா. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சோஷியல் மீடியா ஆர்குட். ஸோ ஆர்குட்டில் திடீர்னு ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. அந்த கேம்பெயினோட டேக் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா We Hate மோகன்லால். இந்த டேக் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. ஆன்லைனில் ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் ஆகுது. மோகன்லால் அவர்கள் மேலே தொடர்ந்து விமர்சனத்தை தாண்டி அவரை பாடி ஷேம் பண்ணுறது, அவரை ஏஜ் ஷேம் பண்ணுறது, இந்த மாதிரி பல ஆன்லைன் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து நடக்குது. அந்த வி ஹேட் மோகன்லால் அந்த டேகோட ஒரிஜினல் சோர்ஸ் யார், அதை யார் ஆரம்பிச்சா அப்படின்ற மாதிரி தேடி பார்க்கும்போது என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஆஷிக் அபு அப்படின்னு கொச்சின் கேங்கில் இருக்க ஒரு டைரக்டர், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தார்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக, அப்போது அவர் அந்த டேகை வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த டேக் தான் இவ்வளோ பெரிய ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆஷிக் அபு மேலே ஒரு மிகப்பெரிய பேட் நேம் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. இப்படி ஆர்குட் சண்டையில் இருந்தது எப்போ முதல் முறையாக டிவி சண்டை ஆகுது அப்படின்னா இவங்க பண்ணால் பதிலுக்கு அவங்களும் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ டி கேங்கோட ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே கே கேங்கை எவ்வளோ விமர்சிக்க முடியுமோ, தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ அந்தளவு வந்து விமர்சித்தாங்க. இன்ஃபேக்ட் கே கேங்கை அவங்க என்ன நிக்நேம் வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா மட்டஞ்சேரி கேங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா கே கேங்கில் ஆல்ரெடி சொன்னல அவங்களோட ஃபார்மேட் ஆஃப் சினிமா எளிய மக்கள் இருக்கிற இடங்கள், அதை சுற்றி நகரும் அப்படின்றதுனால இவங்க என்ன மாதிரி விமர்சனம் வைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க முழுக்க முழுக்க அழுக்கு பூசிட்டு அவார்டு வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிறாங்க. இந்த லெவல் ஆஃப் விமர்சனம் அப்படிங்கிறது வந்து கே கேங்கில் வந்து வைக்கப்பட்டது.
இதுக்கும் ஒரு படிக்கு மேலே போய் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு ரைட்டர், இவர் வந்து டி கேங்கில் வந்து இருக்கார். அவர் என்ன மாதிரி ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது வச்சார் அப்படின்னா, கே கேங்கில் இருக்கவங்க முழுக்க முழுக்க ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து தவறான விஷயங்கள் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு டெக்னாலஜிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால கேமராவை ஆன் பண்ணிவிட்டு என்ன எடுக்கணுமோ எடுக்கிறாங்க, இதுக்கும் ஒரு படி மேலே போய் ஃபாரின் ஃபிலிம்ஸ் எல்லாம் காப்பி அடித்து எடுக்கிறாங்க. இந்த லெவல் ஆஃப் விமர்சனம் அப்படிங்கிறது வந்து கே கேங் மேலே வைக்கப்பட்டது. ஆனாலும் தொடர்ந்து கே கேங் டி கேங் இந்த ரைவல்ரி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரைவல்ரியை வந்து ஓரளவுக்கு சமரசம் அப்படிங்கிறது வந்து ஆச்சு. அது எப்படின்னா, இங்கேருந்து ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அந்த கேங்கில் போய் ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி அங்கே இருக்க ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு மோகன்லால் அவர்கள் டி கேங், லிஜு ஜோஸ் வந்து கே கேங். பட் இவங்களோட காம்பினேஷனில் ஒரு திரைப்படம் விச் இஸ் மலைக்கோட்டை வாலிபன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ இந்த கே கேங்குக்கும் டி கேங்குக்கும் ஒரு கொலாபரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். இந்த ஃப்ரீக்வெண்ட் கொலாபரேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த ரைவல்ரியை கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணிச்சே தவிர இந்த ரைவல்ரியை மொத்தமாக அழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்போ மம்முட்டி அவர்கள் நடிக்கிற திரைப்படங்கள் அப்படின்னு வரும்போது அதன் மேலே ஒரு அளவு கடந்த ஹேட் அப்படிங்கிறது ஆன்லைன் அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்கும். அவரையும் உருவக்கேலி அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ரைவல்ரிங்கிறது இன்றைக்கும் டைல்யூட் ஆகிடுச்சே தவிர முழுக்க முழுக்க வந்து அழிஞ்சு போகலை. ஏன்னா இன்றைக்கும் மோகன்லால் மட்டும் இல்லாமல் இப்போ மம்முட்டி திரைப்படம் வந்தாலும் அவருக்கு எதிராக ஆன்லைன் ஹேட், பாடி ஷேமிங் ஜோக்ஸ், ஏஜ் ஷேமிங் ஜோக்ஸு, அவரை வச்சு மீம் டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி பல ஹேட்ஃபுல்லான விஷயங்கள் இன்றைக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து நடக்கிறது. ஆக்சுவலாக இந்த 2 சினிமா கேங் ரைவல்ரிங்கிறது தான் இப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிற்குது, விச் இஸ் மம்முட்டி வெர்சஸ் மோகன்லால் அண்ட் அவங்களோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரைவல்ரி பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை இந்த ரைவல்ரி கேங்கால தான் மலையாள சினிமா அடுத்த கட்டத்துக்கே வந்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஒருவேளை இந்த கே கேங் அப்படிங்கிற ஒரு கேங் வந்து ஃபார்ம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக டி கேங்கோட கண்டென்ட்டும் வந்து சேச்சுரேட் ஆகியிருக்கும். திரும்ப அந்த 3வது எதிரி அப்படிங்கிறவன் வந்து உள்ளே வந்திருப்பான். அவனை உள்ளே வர விடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 2வது கேங் அப்படின்ற மாதிரியே வந்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஹெல்த்தியான இந்த வார் அப்படிங்கிறது ஹெல்த்தியாகவே இருக்கிறது தான் என்னோட ஆசையும். இந்த ஸ்டார் மேலே இவங்க வன்மத்தை கக்கிட்டு, அந்த ஸ்டார் மேலே இவங்க வன்மத்தை கக்கிட்டு, இப்படி ஒரு அழகான ரைவல்ரியை ஒரு டர்ட்டி கேம் ஆஃப் ரைவல்ரியாக மாற்றாத வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ரைவல்ரி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு இதில் ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மலையாள திரைப்படங்களில் இந்த ட்ரால் பேஜஸ் இருக்குல்ல, அதுக்கும் வந்து கிரெடிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணி ரெஸ்பெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி மீம் பேஜஸ்க்கும் வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க, ஓப்பனிங் கிரெடிட்ஸு. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருந்தது. பரவாயில்லையே, இதுக்கெல்லாம் கிரெடிட் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு. மலையாளம் இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக ஷேப் பண்ணது தான் இந்த 2 ரைவல்ரி அப்படிங்கிறது தான் என்னோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மலையாளம் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மலையாள நண்பர்கள் நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தா ஆர் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தவறுதலாக வந்து சொல்லியிருந்தா அதை கமெண்ட்டில் கரெக்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குற நம்ம ஆடியன்ஸும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டா ஹேண்டலுக்கும் ஒரு ஃபாலோ வந்து தட்டி விட்ருங்க. புதுசாக நம்ம இன்ஸ்டா ஹேண்டில் வந்து சினிமா போகன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்கேயும் ஒரு ஃபாலோ வந்து தட்டி விட்ருங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.